1965 இந்தியாவின் எல்லைகள் முழுவதும் பதற்றம் நிலவியது. காஷ்மீரை மையமாக கொண்டு வெடித்த இந்தியா பாகிஸ்தான் போர் நாட்டை ஒரு புதிய சோதனைக்குள் தள்ளியது. எல்லை பகுதிகளில் துப்பாக்கி சத்தங்கள் ஒலித்துக் கொண்டிருந்தன. போர் விமானங்கள் வானில் பறந்தன. இந்திய இராணுவம் நாட்டை காக்க முன்னிலையில் போராடி கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் இந்தியாவின் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி ஒரு முழக்கத்தை எழுப்பினார். ஜெய் ஜவான் ஜெய் கிசான். அந்த வார்த்தைகள் ஒரு நாட்டின் மன உறுதியை மாற்றின. ஆனால் இந்த போரின் பின்னால் இன்னொரு அமைதியான சக்தி செயல்பட்டு கொண்டிருந்தது. என்சிசி, நேஷனல் கேடட் கார்ப்ஸ். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கொண்ட அந்த அமைப்பு போரின் போது இந்திய இராணுவத்திற்கு மிகப்பெரிய ஆதரவாக மாறியது. அவர்கள் கையில் ஆயுதங்கள் இல்லை, ஆனால் பொறுப்பு இருந்தது. நாட்டின் பல பகுதிகளில் என்சிசி மாணவர்கள் உணவு, மருந்து மற்றும் முக்கிய பொருட்களை எடுத்துச் சென்றனர். காயமடைந்த வீரர்களுக்கு உதவினர். போக்குவரத்தை கட்டுப்படுத்தினர். மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வழிநடத்தினர். போர்க்களத்தில் மட்டுமல்ல, ஒரு நாட்டின் வெற்றி அதன் பின்னால் நிற்கும் ஆதரவாலும் தீர்மானிக்கப்படுகிறது. சில என்சிசி மாணவர்கள் தங்கள் உயிரையே ஆபத்தில் வைத்து பணியாற்றினர். அவர்கள் சிப்பாய்கள் இல்லை, ஆனால் அவர்கள் காட்டிய துணிச்சல் ஒரு வீரனின் துணிச்சலுக்கு சமமானது. 1965 போருக்கு பிறகு என்சிசி இந்திய இளைஞர்களின் தேசப்பற்றின் அடையாளமாக மாறியது. இந்தியாவின் வெற்றி கதையில் பலரால் மறக்கப்பட்ட இந்த இளம் வீரர்களின் பங்களிப்பு இன்றும் வரலாற்றின் அமைதியான பக்கங்களில் வாழ்கிறது.